Hello guys, welcome back to Yani Heroes Tamil. This is Manoj Kumar. So in this video we are going to see a new crypto airdrop. Okay, so அது மட்டும் இல்லாமல் சில ஏர்ட்ராப்பின் அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து போடுவோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போடக்கூடிய ஏர்ட்ராப் முதல்ல அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அது ஃபேக்காக இருக்குது, ரியலாக இருக்குது, அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஸோ முதல்ல நம்ம அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட் வந்து எதுவாகனா இருக்கட்டுமே, சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ஸோ இயர்லி அலோகேஷன் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ஏர்ட்ராப்லையுமே சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது ரியலோ ஃபேக்கோ, ஸோ நல்ல ப்ராஜெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போக போக நமக்கு தெரியும், சரிங்களா? நம்ம ஒன்றும் பெரிய ஒர்க்லாம் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோமா, அவ்வளோதானே பண்ணுவோம். ஸோ இவ்வளோ செகண்டுக்கு இவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பெரிய அமௌண்ட்டு தான். நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல யூஸ் தானே. ஸோ அதனால் போடக்கூடிய ஏர்ட்ராப்பை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, சரிங்களா? அது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோ யூசர்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கு, அதாவது ரீச் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் பண்ணுறது, சரிங்களா? சரி, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிரிப்டோ ஏர்ட்ராப் பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம அட்டன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில ஏர்ட்ராப் அப்டேட்டை பற்றியும் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது பின்ஐ, ஸோ அதுக்கப்புறம் வந்து சீட் மைனிங்கு, ஸோ இந்த மாதிரி இன்னும் சில மைனிங் ஓனர்ஸ், இந்த மாதிரி சில மைனிங்கோட அப்டேட்டை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீம் கோர் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $10 million வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது ஒரு வெயிட் லிஸ்ட் மாதிரி டெலகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட இமெயிலோ ஏதோ ஒரு உங்களோட டெலகிராம் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதை கனெக்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு சம் டோக்கன் வந்து கொடுத்தாங்க, அதாவது டோக்கன் அப்படிங்கிற டோக்கன் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எல்லாராலையுமே ஜாயின் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக ஓகேஎக்ஸ் வாலெட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, சரிங்களா? இது வந்து என்ன ஒர்க்கு அப்படின்னா சிம்பிளான ஒர்க்கு தான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் 50K வார் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒன்ஸு, சரிங்களா? இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வார் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த லெக்கில் வந்து ஆட் ஆகும், சரிங்களா? இது வந்து ஓகேஎஸில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இது வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான், சரிங்களா? இந்த வார் பாயிண்ட்ஸ் தான் இங்கே ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் அப்படிங்கிறது, இந்த டோக்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மீம்ஸ் வாரோட ஒரிஜினல் டோக்கன், சரிங்களா? இதை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுற மெத்தடை சொல்லிடுறேன். ஸோ எவ்ரி 1 hour வந்தீங்கன்னா இதில் கலெக்ட் வார் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50K பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செக்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? இது வந்து எவ்ரிடே செக்இன் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால் அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த இடத்துல ஆட் ஆகும், ஓகேவா? இது ஒன்று. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ கில்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பண்ணுற பேஜ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு சர்ச் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிட்டு ஏர்னி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து டைப் படிங்க, சரிங்களா? ஸோ ஏர்னி ஹீரோஸ் அந்த மாதிரி டைப் படிச்சுக்கோங்க. ஸோ டைப் படிச்சிட்டிங்கன்னா வரும். ஸோ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனல் வந்து வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். சரி, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வார் பாயிண்ட்ஸு இந்த இடத்துல மேக்ஸ் இருக்குல்ல, மேக்ஸ் கொடுத்துக்கோங்க. மேக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வார் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல சென்ட் வார் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகேவா, கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்ட் அகைன் கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த வார் பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக உங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1500 பாயிண்ட்ஸு, சரிங்களா? இந்த இடத்துல கோ ஹோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடும். இது வந்து டோக்கன் கிடையாது, இதுவும் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க, சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டோக்கனு. உங்களோட ரேங்க்கு வந்து எவ்வளவோ ஸோ அது வந்து மேலே இங்கே ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதில் இருக்கிறது டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, 1 hour வந்து கிளைம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபெஸ்ட்டை கிளிக் பண்ணும் பொழுது சில டாஸ்க்லாம் வந்து தினமும் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு சும்மா நமக்குள்ள மீம் கோரான எக்ஸ்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ட்விட்டருக்குள்ளலாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. திரும்ப பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இதே மாதிரி எல்லா இதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்க அப்படின்னாவே போதும். ஸோ வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவோம். ஸோ கிளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ உங்களோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். அதுக்கு ஏற்றாறு போல் நீங்கள் வந்து அந்த அப்படிங்கிற டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் கைஸ், ஓகேவா? இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது. ஏன்னா கம்மியான டைம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ Q1 வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஆகிடும்.
2025 Q1 வந்து லிஸ்ட் ஆகிடும். ஏன்னா டிஜி டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு 6 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு 6 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எண்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது OKX வாலெட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய மைனிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுலூமியா இருக்காங்க இல்லையா, சுலூமியா அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பவுட் பண்ணுறாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பெரிய ஒர்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்ரி 6 hours ஒன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாலே போதும். நம்மளும் நிறையா 6 hours ஒன்ஸ் வந்து மைனிங் பண்ணுற ஆப்ஷன்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ அதோடு சேர்த்து இதையும் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டாஸ்க்கு கிளிக் பண்ணி அப்படின்னா அதாவது பிட்கெட் வாலெட்டோட லைட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் பிட்கெட் வாலெட்டோட லைட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து ரெகுலர் காட்டும். ஸோ நான் இன்னும் வந்து யாரையும் இன்வைட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்ட்ராப்மான கிரைட்டீரியாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வரும்பொழுது அப்டேட் பண்ணுறேன். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா இது பினான்ஸோட CEO இருக்கார் இல்லையா, ஸோ சிஜி. ஸோ அவர் ஃபாலோ பண்ணுறாரு. பைபிட் எக்ஸ்சேஞ்சரு, OKX எக்ஸ்சேஞ்சரு, காயின் மார்க்கெட் கேப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸும் சரி, நிறையா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ஸும் சரி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட ட்விட்டரில். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அப்டேட் வரும்பொழுது கண்டிப்பாக நான் வந்து நம்ம டெலகிராம் சேனல் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேப்ஸ் அப்படிங்கிற ஏர்ட்ராப்பில் வந்துருக்கக்கூடிய ஒரு நியூ டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு டாஸ்க் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது ஒன் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணோம் அப்படின்னா 10 lakh பேப்ஸ் டோக்கன் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல சரிங்களா. எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. அதாவது 10 lakh டோக்கனில் இன்வைட் பண்ணவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ரேண்டமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ நான் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஹார்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து அந்த ப்ளூ கலரில் கிளைம் அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அப்படி எனேபிள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு 5000 பேப்ஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ லீடர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த லீடர் போர்டு வந்து தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிக டோக்கன் ஏர்ன் பண்ணி லீடர் போர்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வர பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் ஜெனரேட்டிங் ஈவெண்ட் அப்போ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு டோக்கன் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ உங்களால் நல்ல ஒரு ப்ரைஸுக்கும் செல் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்ஸ் ஏர்ட்ராப்பில் வந்துருக்கக்கூடிய அப்டேட். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ PinEye அப்படிங்கிற ஒரு மைனிங் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான் இது சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஜிக்கள் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து மற்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது பார்த்துக்கலாம். ஸோ இந்த PinEye அப்படிங்கிற ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது இப்போ நம்ம வந்து நிறையா கிரிப்டோ மைனிங்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா. சில கிரிப்டோ மைனிங்ஸில் டெலகிராம் அப்ளிகேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து உங்களோட வேலெட்டில் வச்சுருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு கிரிட்டீரியாஸ், அதாவது இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரிவார்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயின் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களோட காயினோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டெய்லியும் கோட் தருவாங்க. இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சேனல் வந்து சொல்லியிருந்தேன், டெய்லி காம்போ அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா மைனிங்ஸ்க்கான கோடையும் வந்து தினமும் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டெலகிராமில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா கூட இல்லை ப்ரோ எனக்கு கோடு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஜென்யூன் ஏர்ட்ராப்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. என்னோட ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 53,000 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ டெய்லி செக்இன் வந்து கிளைம் பண்ணிங்களாவே உங்களால் நல்லா ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஏன்னா டெய்லி செக்இன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மில்லியன் கணக்கில் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ கிளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்க்லாம் சிம்பிள் டாஸ்க்லாம் மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கனாவே போதும் சரிங்களா. இப்போதைக்கு உங்களால் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டெய்லி செக்இன் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டேப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா இந்த பிராணான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த பிராணா அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நான் சொல்கிறது ஒரே விஷயம் தான், ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து அவ்வளோக்கா முக்கியம் கிடையாதுன்னு சொல்லலை அவங்க. பட் காயின் பேலன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் நீங்கள் கூட வச்சுருக்கும் பொழுது அவங்க வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்ட்ராப் அலோகேஷனும் பண்ணலாம் சரிங்களா.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 98,964 இருக்கு இல்லையா, ஸோ அந்த காயினை நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 448 பெர் ப்ராஃபிட் அந்த ரேஞ்சுக்கு வந்து பெர் ஹவருக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ்லேயும் இருக்குது. ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எவ்ரிடே சும்மா எக்ஸசைஸ் மாதிரி சும்மா நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாவே போதும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான், சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், சரிங்களா. அந்த ப்ராஃபிட் பெர் ஹவரையும் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சொல்லலை, ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. பட் அந்த காயின் பேலன்ஸ் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது ஆல்ரெடி காயின்ஜிக்கோலேயே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டட் ஆகிடுச்சு, வெரிஃபைடு ப்ராஜெக்ட்டு லிஸ்டட் ஆகிடுச்சு. அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏதாவது அப்டேட் வரும்போது அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீடு மைனிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. ஸோ என்ன அப்டேட்டுங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஒன்றும் பெரிய அப்டேட்லாம் இல்லை. உங்களால் உங்களோட மைனிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பை பண்ணுற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நான் இது வந்து பை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஒரு 7 டேஸ்க்கு மட்டும் அந்த 5 டைம்ஸ் அந்த மைனிங் ஸ்பீடு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் வந்து நாங்கள் லைட்டாக கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்டார் கொடுத்து பை பண்ணிக்க முடியும். ஸோ பட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னா நான் கடைசியில் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா. உங்களோட ஸ்டார்ஸ் வந்து எப்படி வந்து கம்மியான ரேட்டில் வந்து பை பண்ணுறது அப்படின்னா நான் கடைசியில் சொல்கிறேன். டேரெக்டாக உங்களோட இந்தியன் மணி வந்து கொடுக்காமலே உங்களோட டான் வச்சு பை பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டோக்கன் பேலன்ஸு 959 டோக்கன் மட்டும்தான். பட் ஒரு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் மைனிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 300 டோக்கன்ஸ் கிட்ட தான் இருந்தது. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 959 டோக்கன் வந்து ரீச் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் டாஸ்க்கு தான் இருக்கும், ஒன்றும் பெரியலாம் இல்லை. அது என்ன எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா. அந்த இடத்துல பேர்ட்லாம் இருக்கும், அந்த பேர்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நான் வந்து க்ளைம் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சது, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எனக்கு டோக்கன் வந்து கிடச்சிது. இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 962 டோக்கன் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள ஏர்ன் சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த என்எஃப்டிலாம் மின்ட்டு பண்ணிக்கோங்க. கம்மியான ஃபீஸ் தான் வந்து டானில் வந்து ஆகும், சரிங்களா. OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணி கம்மியான ஃபீஸில் வந்து மின்ட்டு பண்ணிக்க முடியும். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வராது. சும்மா சிம்பிளாக ஒரு 20 ரூபா 30 ரூபாக்குள்ளே தான் வரும். ஸோ மின்ட்டு பண்ணிக்கோங்க. இதனால் கூட ஏர்டாப் ரிட்டீராஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அலோகேட் பண்ணலாம். இதில் அகாடமியம் சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. ஸோ கோடு வந்து அந்த டெய்லி காம்போஸ் அப்படிங்கிற குரூப்லேயே இருக்கும். நீங்கள் இந்த சீட் மைனிங் கோர்ஸ் சொல்லிட்டு அடிச்சிங்கனாவே வரும். ஸோ அதை நீங்கள் கூட டேரெக்டாக பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கனாவே கொஞ்சம் நேரம் கழிச்சு பேக் வந்துட்டிங்கனாவே போதும். ஸோ டெய்லி லாகின் போனஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஏர்ட்ராப் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணி ஸோ அதுக்கான சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக, சரிங்களா. ஸோ சீட் இன்கம்மு, ஃப்ரெண்ட்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸ் மீன்ஸ் இந்த என்எஃப்டிலாம் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணுறது மூலிமா, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டெலகிராம் யூசர் நேமோட அந்த சீட் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து எப்போ அதாவது ஸ்னாப்சாட் எடுப்பாங்கன்னு தெரியாது. சப்போஸ் சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா ஓகே, சொல்லாமல் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது, மறக்காமல் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அந்த டெலகிராம் ஸ்டார்ஸ் வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்குலாம் வந்து உங்களோட டேன் கீப்பர் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க. ஸோ போனீங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ லிங்க்கை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி நான் செக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் நான் போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பேன், சரிங்களா. நான் வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோன் கீப்பர் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மைனிங்ஸு, சரிங்களா. அது எல்லாமே மைனிங்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஓகேவா. இந்த லிங்க்கை தான் நான் கொடுப்பேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த லிங்கை தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த கூட சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ அந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஏன்னா நம்ம ஸ்டார்ஸ் தான் பை பண்ண போகிறோம். ஸ்டார்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட டெலகிராமோட யூசர் நேம் இருக்கு இல்லையா, யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ சிம்பிள் போட்டுட்டு, சரிங்களா. இந்த உங்களோட சிம்பிள் போட்டுட்டு உங்களோட டெலகிராம் யூசர் நேம் என்னவோ ஸோ அது வந்து உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்து அதை வந்து அப்படியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து பை பண்ண போகிறீங்களோ, சரிங்களா. இது வந்து மினிமம் 50 ஸ்டார்ஸ் வந்து பை பண்ண முடியும். இதில் ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா
மினிமம் 50 ஸ்டார்ஸ்லேருந்து 75 ஸ்டார்ஸு 100 ஸ்டார்ஸு 150 ஸ்டார்ஸு இந்த மாதிரிலாம் பை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 100 ஸ்டார்ஸ் வேணும் அப்படின்னா 0.27 டான் டோக்கனை கொடுத்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு டேரெக்டாக கீழே பை இப்போ 100 இப்போ நான் 100 செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பை 10,000 டெலகிராம் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெலகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டார்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா நிறையா இப்போ மேஜர் அலோகேஷன்லையும் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டார் ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ணலை. பட் எனக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டோக்கன் தான் கிடச்சிச்சு. 24.9 டோக்கன் கிடச்சிது. இதே அந்த ஸ்டார் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நானும் வந்து ஒரு 200க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? ஸோ எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலகிராம் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ப்ரீமியம் வந்து ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ பெரிய இதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதில் சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. ஸோ நான் இதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மறக்காமல் எல்லா ஏர்ட்ராப்பையும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸோ அது ரியலோ ஃபேக்கோ அது வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து வரக்கூடிய அப்டேட்டில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நானும் அட்டன் பண்ணுற மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். உங்களை மட்டும் அட்டன் பண்ண சொல்ல போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். நான் அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போஸ்ட் போடுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம்.